பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தாங்க. சுபிக்ஷா வெர்சஸ் பாரு. அரோரா சொல்கிறாங்க, சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, கூட்டுறதுக்கு பெருகிறதுக்கு எதுக்கு ஆள் இல்லை, அவங்க ரிசைன் பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் இந்த பிரகாஷ் ராஜ் இருக்கான் பாரு, அவன் தான் பிரவீன் ராஜ். அவன் சொல்கிறான், நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அவன் ஒரு கேம் ஆடுறான் அந்த பக்கம். இல்லை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க, வேறு யாராச்சும் கொடுங்கன்னு. அதுக்கு முடியாதுன்னு சொல்லுது. இப்போ என்ன சண்டைன்னா, பாருவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் சண்டை. அப்புறம் ரம்யா, அரோரா, இவங்கெல்லாம் எல்லாம் ஒரு கூட்டு தான், ஒரே பாம்பு, ஸ்னேக்ஸ் தான். அவன் கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த அரோரா அவங்க தான் கேட்குறாங்க. மேடம் என்ன கேட்குறாங்கன்னா, கொடுங்க எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை. அப்படி தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அவங்க. என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு பார்ப்போம், பொறுங்க, எபிசோடில் தெரியும். இந்த வியானா எல்லாமே ஒரு தருதலைங்களாக இருக்காங்க. ஆனால் பாருக்கிட்ட கை வச்சிட்டாங்க. பாரு வேலையை இன்றைக்கி எபிசோடில் பார்ப்பீங்க, வச்சு செய்ய போகிறா. அதுவும் 24 hours பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் வியானாவுக்கு எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தெரிலங்க. ஓட்டு ஏறுதுங்க. திவாகர் தான் டாப்பில் இருக்கார் ஓட்டில். ஆனால் வியானாவுக்கும் ஏறுது. என்னதான்னு தெரியல. கலையரசனை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த எந்த கான்வர்சேஷன்லையுமே கலையரசனே இல்லைங்க. நேற்று திவாகர் டீம்மேட்ஸு ஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி விஜய், பாரு, சுபிக்ஷா இப்படியே ஓடுது பாருங்கள். ஃபுல்லாக ப்ரோமோ, 3 ப்ரோமோவும் இவங்க தான் வளைச்சி இந்த 3 ப்ரோமோவில் இருக்காங்க. ஆனால் எந்த ப்ரோமோ எடுத்தாலும் பிரகாஷ் ராஜ், நம்ம பிரவீன் ராஜ் இருக்கான் பாருங்க, அவனோட தலையீடு இல்லாமல் எந்த ப்ரோமோவும் இல்லை. ஏதாச்சும் ஒன்று அவன் உள்ளே இருக்கான். அந்த விஜய் சேதுபதி அவனை வில்லன் மாதிரி இருக்க, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொன்னது தான் போதும். அதை பிடிச்சிக்கிட்டு அவன் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறான் பாருங்க. ஐயோ, இவன் தான் இந்த வியானா ஓட்டை ஏற்றி விட்டுருப்பான்னு நினைக்கிறேங்க. அதுக்கிட்ட போய் பேசி அந்த ஆட்டிடியூட்டை காமிச்சு இதோட ஓட்டெல்லாம் ஏற்றி விட்டான். இப்போ இது உண்மையிலே இன்னும் பண்ணிச்சுன்னா ஓகே, இன்னசென்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. இந்த ஷோக்காக நடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? எல்லாம் நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷோக்காக நடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இன்னும் சொல்ல முடியல. ரம்யா கொஞ்சம் அப்படியே அதான் எல்லாத்தையும் கோத்துட்டு. இவங்க ரம்யா, வியானா, சுபிக்ஷா, அரோரா இவங்க எல்லாம் ஒரே கூட்டங்க. சூப்பர் டீலக்ஸ் தான் இருந்தாலும் இவங்க என்னமோ கண்டென்ட் கொடுக்குறேன்னு கூடி கீடி பேசுகிறேன். நான் இங்கே டார்கெட் பண்ணேன், இங்கே ஓகே தான். ஆனால் அதுக்குன்னு என்னன்னு தெரில, பேக்ஃபேர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம் என்னன்னு. இப்போ இவங்க 2 பேருக்கு மாட்டி போச்சு, விஜய் பாருக்கும் இதுக்கும். நான் ஒரு ஷோக்காக ஒரு அக்கா நான் சாரி சொல்கிறேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லுது விஜய் பாரு. உடனே நான் பேசும்போது நீங்கள் பேசும்போது நான் இது பண்ணுறீங்களா அப்படின்னு பிடிச்சி கண்ணாமண்ணு பேச ஆரம்பிக்குது சுபிக்ஷா. முத்திருச்சு சண்டை முத்திருச்சு. வீக்கெண்ட்ஸ் தான் தெரியும் இந்த சண்டையோட முடிவு. ஒரு வெள்ளிக்கிழமை வாக்கில் சாரி கேட்டுக்கிறாங்களா, இல்லை சண்டை அப்படியே வீக்கெண்ட்ஸ் வரையும் போகுதாங்கிறது வீக்கெண்ட்ஸில் தான் தெரியும். நாளைக்கு எபிசோட் பார்க்கணும். முதல்ல இன்றைக்கி நைட்டு எபிசோட் பார்த்தா தான் தெரியும் இது என்ன சண்டைன்னு. இல்லை பாரு பார்த்த வேலையா இல்லை சுபிக்ஷா பார்த்த வேலையா? எனக்கு தெரிஞ்ச பார்வாக தான் இருக்கும். சுபிக்ஷா கேம் ஆட பார்க்குது, நல்லா தான் இருக்குது. இவங்க கொஞ்சம் ஓரளவு 50 நாளை தாண்டிடுவாங்க போல். சுபிக்ஷாவெல்லாம் அப்படியே அதான், இதை விட்டோம்னா சான்ஸ் இல்லை, பிடிச்சி நல்லா யாரா கான்ட்ரவர்சியாக இருக்கானோ அவனை பிடிச்சி அம்பளுக்கணும்னு முடிவு பண்ணி விஜய் பார்வெல்லாம் இப்போ அதை அடிக்கணும், இதுதான் டைமுன்னுட்டு அடிக்குது. அப்போ தான் நம்ம பாப்புலர் ஆகலாம். எப்படி விஜய் பார்வை அடித்தா தான் நம்ம பாப்புலர் ஆகலான்னு பார்க்குது. ஆனால் அது என்னென்ன வேலை பார்க்குங்கிறது சர்வைவல் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கண்டென்ட் க்ரியேட்டரே அதுதான். எப்படி வச்சு செய்ய போகுதுன்னு தெரில. எபிசோடில் பார்ப்போம். 24 hours பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும் என்ன சம்பவம்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாரு ஆல்ரெடி அந்த ஒரு கிரிமினல் கண்ணு தெரிஞ்சிருச்சு. கண்ணில் சுபிக்ஷா தாங்குமா இல்லை விஜய் பாரு அடித்து சுபிக்ஷா ஓட விடுமா? எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.